சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் வீட்டை தேடி வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக தாவேகாவுடன் கூட்டணியை அமைக்க போகிறாங்களாம். மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனை, பதறும் கட்சிகள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தலுக்கான முடிவுகளும் வெளியாகிவிட்டது. குறிப்பாக இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலாக இருக்கும், மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதே போல் தற்பொழுது நடந்திருக்கு. குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வராக விஜய் அவர்கள் ஆகியிருக்கிறார். இது முதல் தடவை. அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 ஆண்டு காலங்கள் கட்சி தொடங்கி ஒருவர் முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்திருக்கிறார். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இளைஞருடைய வாக்குகள் மற்றும் மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்ததன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு விஜய் அவர்கள் தகுதியானவரா அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற நாட்களில் தெரிஞ்சிடும். இந்த சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுக, திமுக, தாவேக அந்த 3 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை பெறலை. அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக விட அதிகபட்சமான தொகுதியை கைப்பற்றி இருந்தாலும் தற்பொழுது பெரும்பான்மை வரலை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல். குறைந்த விஜய் அவர்கள் 118 தொகுதியை குறைஞ்சது ஜெயிச்சிருக்கணும். அப்போ தான் தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனால் இப்போது இதில் சிக்கல் என்னென்னா விஜய் அவர்கள் 108 தொகுதிகள் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. அதுலேயும் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்து பை எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. அது வேறு விஷயம். சரிங்களா, 6 மாதம் கழித்து பை எலெக்ஷன் வரும். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மைக்கு 10 தொகுதிகள் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த 10 தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகளிடம் 10 தொகுதிகள் உள்ளதோ அந்த கட்சிகளுடன் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக திமுகவுடன் போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. சரிங்களா, ஆனால் இன்னொன்று விஜய் அவர்கள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தினா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று முதலமைச்சர் பதவி கேட்பார், இல்லை துணை முதல்வர். எப்படா 47 இடங்களில் ஜெயிச்சுட்டு எப்படி முதலமைச்சர் பதவி கேட்பார்னா கண்டிப்பாக கேட்பார். இது ஒரு டிமாண்டாக வைப்பார். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. பாமக அதாவது அன்புமணி அவர்கள் 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒருவேளை அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. தேமுதிகவும் ஒரு தொகுதியில் வென்றிருக்கிறாங்க. அந்த ஒரு தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தேமுதிக வருமா அந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். விஜய்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விஜய் அவர்களுடன் எந்த கட்சிகள் கூட்டணி வச்சு அந்த 118 அப்படின்ற பெரும்பான்மையை வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி வராரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த